இன்றுதான் எனக்கு பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது. திருமணம் என்பது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கனவு நிறைந்த நாள். புதிய வாழ்க்கையை எண்ணி உற்சாகத்துடன் இருப்பார்கள். ஆனால் என் மனம் இந்த உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. நான் வெளியே இருந்த புல்வெளியில் உட்கார்ந்து சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தேன். இன்று என் முதல் இரவு. என் மணமகளுடன் இருக்க நான் ஆசைப்பட வேண்டும். ஆனால் என் இதயத்தில் அவளுக்காக எந்த உணர்வும் இல்லை. என் நண்பர்கள் சற்று நேரத்திற்கு முன்புதான் என்னை விட்டுவிட்டு சென்றிருந்தனர். என் திருமணத்தின் முதல் இரவை பற்றி அவர்கள் கேலி செய்தார்கள். நான் அவர்களின் பேச்சை கேட்டு அமைதியாக சிரித்தேன். அவர்கள் சென்ற பிறகு நான் தனியாக உட்கார்ந்து சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தேன். முழு சிகரெட்டையும் முடித்து விட்டேன். ஆனால் என் மனதில் இருந்த பாரம் குறையவே இல்லை. என் அறையில் மணமகளாக அமர்ந்திருக்கும் பிரியாவை நான் வெறுத்தேன். எப்படி அவளை என் மனைவியாக நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? என் மனதில் அவள் மீது எந்த ஈர்ப்பும் இல்லை. நான் பிரியாவை திருமணம் செய்ய மாட்டேன் என்று என் அம்மாவிடம் பல முறை கூறினேன். அவளை நான் ஒருபோதும் அந்த விதத்தில் பார்த்ததில்லை. ஆனால் என் அம்மாவும் தன் பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தார். வலுக்கட்டாயமாக அவளை என் மனைவியாக்கினார்கள். இப்பொழுது அவள் என் அறையில் எனக்காக காத்திருந்தாள். பிரியாவை பற்றிய எண்ணம் என் மனதை கசப்பாக மாற்றியது. நான் சிகரெட்டை கீழே போட்டு என் காலணியால் நசுக்கினேன். பிரியாவின் பெருமையை நான் நசுக்குவது போல் இருந்தது. எனக்கு அந்த பெண்ணை ஒருபோதும் பிடித்ததில்லை. நான் மற்றொரு சிகரெட்டை பற்ற வைத்தேன். திடீரென என் பின்னால் யாரோ வருவது போல் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் என் அம்மா நின்றிருந்தார். அவர் என்னை வருத்தத்துடன் பார்த்தார். நான் பதற்றத்துடன் நேராக அமர்ந்தேன். அம்மா, இந்த நேரத்தில் இங்கே ஏன் வந்தீர்கள்? நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். உங்கள் உடல்நலம் சரியில்லை என்றேன். என் அம்மா என் முன் வந்து நின்றார். விஜய், இது என்ன கோலம்? இந்த நேரத்தில் இங்கே புல்வெளியில் அமர்ந்திருப்பது ஏன்? நீ இப்பொழுது உன் அறையில் இருக்க வேண்டும் என்றார். நான் பார்வையை திருப்பினேன். அம்மா, எனக்கு அறைக்கு செல்ல விருப்பமில்லை. ஏன் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்றேன். என் அம்மா என்னை முறைத்து பார்த்தார். முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதே விஜய். இன்று உன் திருமணத்தின் முதல் இரவு. நீ இங்கு அமர்ந்திருக்கின்றாய். உன் மணமகள் உனக்காக காத்திருக்கின்றாள் என்றார். பிரியாவின் முகம் மீண்டும் மீண்டும் என் கண் முன் வந்தது. கோபத்துடன், அவள் என் மனதின் மணமகள் இல்லை. நீங்கள் அவளை உங்கள் மருமகளாக்கி வீட்டில் உட்கார வைத்து விட்டீர்கள். இப்பொழுது அவளை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றேன். என் அம்மா கோபத்துடன் என் கையை பிடித்து தன்னை நோக்கி திருப்பினார். விஜய், என்ன பேசுகிறாய்? உனக்கு திருமணமாகிவிட்டது. அதை அப்படி எளிதாக முறித்துவிட முடியாது. பிரியாவை ஏன் இவ்வளவு வெறுக்கின்றாய்? அவள் எவ்வளவு அப்பாவி, அன்பான பெண். அவள் உன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றாள் என்றார். நான் அம்மாவின் பேச்சை பாதையிலேயே தடுத்தேன். இது அன்பு இல்லை, அவளுடைய பிடிவாதம். அவள் என்னை பெற்றுக்கொண்டாள். ஆனால் இந்த வெற்றியை நான் அவளை அனுபவிக்க விடமாட்டேன். அவளுக்கு ஒரு பாடம் கற்பிப்பேன். அவள் வாழ்நாள் முழுவதும் அதை நினைவில் வைத்திருப்பாள் என்றேன். என் அம்மா வருத்தத்துடன் என்னை பார்த்தார். விஜய், உன் வாழ்க்கையின் மிக அழகான நாளை ஏன் வெறுப்பாக மாற்றுகிறாய்? உன் இதயத்தில் பிரியா மீது இருக்கும் வெறுப்பை நீக்கி இந்த உறவை தொடங்கு. கடவுள் விரும்பினால் நீ மகிழ்ச்சியாக மட்டுமே இருப்பாய். எந்த கவலையும் உன்னை நெருங்காது. பிரியா மிகவும் நல்ல பெண். இப்பொழுது எழுந்து உன் அறைக்கு செல் என்றார். இதை சொல்லி என் அம்மா நாற்காலியில் கிடந்த என் செருவாணியை எடுத்து எனக்கு போட ஆரம்பித்தார். மனமில்லாமல் நான் செருவாணியை போட்டுக்கொண்டு தளர்ந்த கால்களுடன் அம்மாவுடன் உள்ளே நடக்கத் தொடங்கினேன். என் அம்மா என் அறையின் கதவு வரை என்னுடன் வந்தார். நான் மீண்டும் வாசலில் இருந்து திரும்பிவிடக்கூடும் என்று நினைத்தார் போல. கதவருகே நின்று அவர் எனக்கு சைகை காட்டினார். உள்ளே செல். நான் இயலாமையுடன் அம்மாவை பார்த்தேன். அந்த பெண் என் அறையில் என் மணமகளாக அமர்ந்திருந்தாள். அதுவும் என் அம்மாவுக்காக மட்டுமே. ஏனென்றால் நான் என் அம்மாவை அவ்வளவு நேசித்தேன். அவரது பேச்சில் ஒரு வார்த்தையை கூட மறுக்க மாட்டேன். நான் தயக்கத்துடன் அறையின் கைப்பிடியை திருப்பி கதவை திறந்தேன். நான் உள்ளே செல்லும் வரை என் அம்மா அங்கிருந்து நகரவில்லை. அறைக்குள் நுழைந்ததும் ரோஜா மற்றும் மல்லிகை பூக்களின் வாசனை என் மூக்கை தாக்கியது. நான் உள்ளுக்குள் புத்துணர்ச்சி அடைந்தேன். ஆனால் என் படுக்கையில் அமர்ந்திருந்த அந்த சிவப்பு உருவத்தை பார்த்ததும் என் மனம் மீண்டும் கோபத்தால் நிறைந்தது. கோபத்தில் என் செர்வாணியை எடுத்து வெகு தூரத்தில் இருந்த சோஃபாவில் இருந்தேன். சூக்களை கலற்றி அங்கே இங்கே வீசினேன். எவ்வளவு உரிமையுடன் இந்த பெண் என் படுக்கையில் அமர்ந்திருந்தாள்! இப்போதே அவளை தூக்கி வெளியே குப்பையில் எறிய வேண்டும் போல எனக்கு தோன்றியது. ஏதோ யோசித்து அவள் முன் சென்று அமர்ந்தேன். ஒரே எழுப்பில் அவளது முக்காட்டை அகற்றினேன். என் திடீர் செயலால் அவள் திகைத்து போய் பெரிய கண்களை விரித்து என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். நான் சிறிது நேரம் அவளுடைய அழகான முகத்தை உற்று பார்த்தேன். பிறகு உடனடியாக என் பார்வையை அவள் மீது இருந்து விலக்கினேன். வெறுப்பாகவும் மோசமாகவும் இருக்கின்றாய் என்றேன்.
நான் வந்து முக்காட்டை அகற்றி அவளை புகழ்வேன் என்று அவள் இத்தனை மணி நேரமாக காத்திருந்தாள். ஆனால் நான் அவளது அனைத்து ஆசைகளையும் நாசமாக்கினேன். நீ முழுக்க முழுக்க ஒரு பேய் போல இருக்கிறாய் என்றேன். உன் முகத்தில் யாரோ வெள்ளை பெயிண்ட் அடித்தது போல தோன்றுகிறது. யார் இதயம் அசிங்கமாக இருக்கின்றதோ அவர்களின் முகமும் அசிங்கமாகவே இருக்கும். உன் இதயத்தின் அசிங்கத்தை நான் நன்றாக பார்த்துவிட்டேன். அதனால் உன் முகம் எனக்கு மிகவும் அசிங்கமாகவும் பயங்கரமாகவும் தெரிகிறது என்றேன். என் பேச்சைக் கேட்டு அவள் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை வந்தது. அந்த புன்னகை என் இதயத்தில் கத்திகளை ஓட்டியது. நான் கோபத்துடன் அவளது கையை இறுக்கமாக பிடித்தேன். அழுத்தி பிடித்து கொண்டே, சிரிக்கின்றாய் அல்லவா? நான் எப்படி இருக்கின்றேன் என்று பார்த்து நீ எப்படி கண்ணீர் விட்டு என்னை திருமணம் செய்து கொண்டாய். ஆனால் நீ ஜெயித்து விட்டதாக நினைக்காதே. இப்போது நீ என் மனைவி. நான் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் உலகத்தின் முன் நீ என் மனைவி. நான் உனக்கு ஒவ்வொரு நொடியும் ஒரு தண்டனை கொடுப்பேன். என்னிடமிருந்து விடுபட நீ என் முன் அழுது துடிப்பாய். ஆனால் நான் உன்னை அவ்வளவு எளிதாக விடுவிக்க மாட்டேன். புரிந்ததா என்று கூறி அவளது கையை தூக்கி வீசினேன். இந்த முறை அவளது முகத்தில் ஒரு சோகம் படர்ந்தது. விஜய், ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? பழைய விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிடு. நாம் வாழ்க்கையை புதிதாக தொடங்குவோம். நாம் கணவன் மனைவி. இந்த வெறுப்பும் கோபமும் உடல் நலத்திற்கு நல்லதல்ல என்றாள். அவ்வளவு அப்பாவி போல அவள் நடித்தாள். அவளது வாயை கிழிக்க வேண்டும் என்று தோன்றியது. நீ வாழ்நாள் முழுவதும் அதை நினைவில் வைத்திருப்பாய். நான் உனக்கு மனைவி என்ற உரிமையை கொடுப்பேன் என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து எடுத்துவிடு. நீ என்னை திருமணம் செய்து விட்டாய். ஆனால் நீ எனக்காக ஏங்கி ஏங்கி வாழ்வாய். எனக்கு அருகில் வர முயற்சித்தாய் என்றால் என்னை காட்டிலும் மோசமானவன் வேறு யாரும் இருக்க மாட்டான். புரிந்ததா என்று கூறி இந்த திருமண வாழ்க்கையின் கனவுகளைக் கண்டு நீ என் படுக்கையில் முதலிரவுக்காக காத்திருக்கின்றாய். ஆனால் இன்று நான் உன்னுடன் முதலிரவை கொண்டாடப் போவதில்லை என்றேன். என் பேச்சைக் கேட்டு அவள் சிறிது நேரம் என்னை பார்த்தாள். பிறகு திடீரென கலகலவென சிரித்தாள். சிரமப்பட்டு சிரிப்பை அடக்கிக் கொண்டு, ஏன் நீ ஆண்மை இல்லாதவன் ஆகிவிட்டாயா என்றாள். அவளது இந்த வார்த்தை என் உள்ளே கோபக்கனல்களை பற்ற வைத்தது. கோபத்துடன் அவளது கையை பிடித்து இறுக்கினேன். என் ஆண்மை அப்படிப்பட்டது. நீ என்னிடம் அடைக்கலம் கேட்பாய். ஆனால் என் ஆண்மைக்கு சவால் விடாதே. என் படுக்கையிலிருந்து உடனடியாக விலகு. என் படுக்கையை யாரும் பகிர்ந்து கொள்வது எனக்கு அறவே பிடிக்காது என்று கூறி அவளை இழுத்து கீழே தள்ளினேன். அவள், விஜய், நீ பைத்தியமாகிவிட்டாயா? நான் இப்போது உன் மனைவி. இந்த படுக்கை எனக்கும் சொந்தமானது. புரிந்ததா? நான் இங்கிருந்து எங்கும் செல்ல மாட்டேன். படுக்கை இல்லாமல் எனக்கு தூக்கம் வராது. உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நீ கீழே போய் தூங்கு அல்லது சோஃபாவில் தூங்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றாள். அவள் மெதுவாக தன் உண்மையான குணத்தை காட்டத் தொடங்கினாள். நான் அவளை கோபத்துடன் முறைத்து பார்த்தேன். அவள் தன் புடவையை சரி செய்து ஒரு தளர்வான ஆடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றாள். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தாள். எளிமையான தோற்றத்திலும் அவள் மிகவும் அழகாக இருந்தாள். நான் உடனடியாக என் பார்வையை அவள் மீது இருந்து விலக்கினேன். என் இதயத்தில் அவளுக்காக எந்த உணர்வையும் உருவாக்க நான் விரும்பவில்லை. நானும் என் இரவு உடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றேன். குளித்துவிட்டு வெளியே வந்தபோது அவள் முழு படுக்கையிலும் பெருமையுடன் படுத்து கொண்டிருந்தாள். அவள் மீது எனக்கு மீண்டும் கோபம் வந்தது. பிரியா, என் படுக்கையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது எனக்கு பிடிக்காது என்று நான் உன்னிடம் சொன்னேன் இல்லையா என்றேன். அவள் படுத்தபடியே, ஆமாம், எனக்கும் படுக்கை இல்லாமல் தூக்கம் வராது என்று நான் சொன்னேன் என்றாள். இதை சொல்லி அவள் தலையணையை எடுத்து தன் கைகளில் இறுக்க பிடித்தாள். அவளது இந்த அலட்சியத்தால் கோபத்தில் என் ரத்தம் கொதித்தது. நான் அவளது மென்மையான உடலை என் கைகளில் தூக்கினேன். என் இந்த செயலால் அவள் அதிர்ச்சியடைந்தாள். என்ன செய்கின்றாய் விஜய்? என்னை விடு. எங்கே என்னை கொண்டு போகிறாய் என்றாள். நான் மெதுவாக சோஃபாவை நோக்கி நகர்ந்து அவளை சோஃபாவில் பலமாக போட்டேன். உன்னிடம் இங்கேதான். என் படுக்கைக்கு வர முயற்சிக்காதே. இல்லையென்றால் அடுத்த முறை உன்னை தூக்கி வெளியே உள்ள புல்வெளியில் எரிந்து விடுவேன் என்றேன். அவளை தூக்கி போட்டதால் அவள் இடுப்பில் காயம் ஏற்பட்டிருக்கலாம். அவள் தன் இடுப்பை பிடித்துக்கொண்டு அமைதியாக இருந்தாள். ஆனால் நான் அவளை பற்றி கவலைப்படவில்லை. நான் நிம்மதியாக என் படுக்கையில் படுத்துக்கொண்டேன். சிறிது நேரம் அவள் என்னை கோபத்துடன் முறைத்து கொண்டே ஏதேதோ முணுமுணுத்தாள். சிறிது நேரத்தில் அவள் அதே சோஃபாவில் ஒரு போர்வையை எடுத்து படுத்துக்கொண்டாள். நாள் முழுவதும் நடந்த திருமண சடங்குகளால் நானும் களைத்திருந்தேன். அதனால் எனக்கு தூக்கம் வந்தது. ஆனால் என் மனம் வேறு எங்கோ சிக்கி இருந்தது. தூங்கிக் கொண்டிருந்த பிரியாவை ஒரு முறை பார்த்தேன். வீட்டில் அனைவரும் அவளை தேவதை என்றுதான் அழைப்பார்கள். அவள் உண்மையிலேயே ஒரு தேவதை போலவே இருந்தாள்.
அழகானவள் அப்பாவி, ஆனால் அவள் ஒரு அகங்காரியும் பெருமை கொண்டவளும் என்று நான் நம்பினேன். இருப்பினும் என் அம்மா அவள் மிகவும் அன்பான நல்ல குணம் கொண்ட பெண் என்று கூறினார். என் இதயத்தில் அவள் மீது கசப்பு நிறைந்திருந்தது. என் மனம் மெதுவாக கடந்த காலத்தில் சிக்கிக் கொண்டது. நான் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளில் மூழ்க விரும்பவில்லை. ஆனால் என் மனதில் அந்த நினைவுகள் மீண்டும் மீண்டும் எழத் தொடங்கின. என் அப்பாவும் பிரியாவின் அப்பாவும் வியாபார பங்காளிகள். ஆனால் ஒருமுறை எங்கள் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. அனைத்தும் அழிந்துவிட்டது. இரு குடும்பங்களும் திவாலாகி நாங்கள் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டோம். அப்போது எனக்கு 10 வயது, பிரியாவுக்கு 5 வயது. என் அப்பாவும் பிரியாவின் அப்பாவும் இந்த சிரமத்தை ஒன்றாக சமாளித்தார்கள். அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். அதனால் ஒருவரை ஒருவர் கைவிடவில்லை. விதி மீண்டும் கருணை காட்டியது. என் அப்பாவுக்கு துபாயில் ஒரு வேலை கிடைத்தது. குடும்பத்தை விட்டு இவ்வளவு தூரம் செல்ல என் அப்பா விரும்பவில்லை. ஆனால் ராகுல் மாமா அவரை சமாதானப்படுத்தினார். சுரேஷ், புரிந்து கொள்ள முயற்சி செய். இப்போதுள்ள நம் நிலைமையில் நாம் முயற்சி எடுக்காவிட்டால் நம் வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் இருக்கும். நான் இருக்கின்றேன். உன் மகன் விஜயையும் உன் மனைவியையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ போ, பணம் அனுப்பு. நான் இங்கு ஒரு புதிய தொழிலை தொடங்குவேன். நம் தொழில் மீண்டும் வளர்ந்ததும் நீ வேலையை விட்டுவிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வா. பிறகு நாம் சேர்ந்து நம் தொழிலை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வோம் என்றார். ராகுல் மாமாவின் பேச்சை கேட்டு என் அப்பா ஒப்புக்கொண்டு எங்களை அவர் பொறுப்பில் விட்டுவிட்டு துபாய் சென்றார். திவாலான நேரத்தில் நாங்கள் இருந்த வீடும் எங்களிடமிருந்து போய்விட்டது. ராகுல் மாமா வீட்டை விட்டு கடன் அடைத்தார். பின்னர் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து நாங்கள் மேல் மாடியில் இருக்க அவர்கள் கீழ் மாடியில் இருந்தார்கள். ராகுல் மாமாவுக்கு தொழில்நுட்பம் நன்றாக தெரியும். அவர் மெதுவாக தொழிலை வளர்க்க தொடங்கினார். அப்பா துபாயில் இரவும் பகலும் உழைத்து பணத்தை ராகுல் மாமாவின் கணக்கில் அனுப்பி வைத்தார். அப்போது ராகுல் மாமா எங்களிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார். எங்கள் எல்லா தேவைகளையும் கவனித்துக் கொண்டார். மெதுவாக ராகுல் மாமாவின் உழைப்பால் தொழில் வளரத் தொடங்கியது. அவர் ஒரு புதிய வீட்டையும் வாங்கினார். அவர் எங்களை விட்டுவிடவில்லை. பழையபடி நாங்கள் மேல் மாடியில் இருக்க ராகுல் மாமா குடும்பத்துடன் கீழ் மாடியில் இருந்தார்கள். தொழில் நாளுக்கு நாள் வளர்ந்தது. என் அப்பா இந்தியாவுக்கு திரும்ப முடிவு செய்தார். ஆனால் விதி மீண்டும் ஒரு முறை எங்களை ஏமாற்றியது. என் அப்பா திரும்பி வந்த விமானம் விபத்துக்குள்ளானது. என் அப்பா அதில் இறந்து விட்டார். இந்த விபத்து எனக்கும் அம்மாவுக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அப்பா கடந்த 5 ஆண்டுகளாக துபாயில் எங்களுக்காக உழைத்து வந்தார். சிறிது பணம் சேர்த்துவிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வரலாம் என்று நினைத்திருந்தார். ஆனால் விதி வேறு விதமாக எழுதியிருந்தது. தன் மனைவி மகனை பார்க்க துடித்தவர் மரணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். அப்பா இறந்த பிறகு நானும் அம்மாவும் முற்றிலும் தனிமையாகிவிட்டோம். அப்போது எனக்கு 15 வயது. பிரியாவுக்கு 10 வயது. பிரியா எப்பொழுதும் எனக்கு பிடிவாதமானவளாகவும் அகங்காரம் பிடித்தவளாகவும் தோன்றினாள். வீட்டில் அவள் செல்லப்பெண். எல்லோரும் அவளது ஆசைகளை நிறைவேற்றினார்கள். என்னை அம்மாவிடம் திட்டு வாங்க வைப்பது அவளுக்கு பழக்கம். என் அம்மாவும் பிரியாவை மிகவும் நேசித்தார். அதனால் அவள் சொன்னால் என்னை திட்டுவதும் உண்டு. அப்பா இறந்த பிறகு அனைத்தும் மாறிவிட்டது. ராகுல் மாமாவும் பிரியாவின் அம்மாவும் முன்பு எங்களிடம் மிகவும் நன்றாக நடந்து கொண்டவர்கள் இப்பொழுது எங்களை வெறுக்க ஆரம்பித்தனர். பிறகுதான் எனக்கு தெரிந்தது, அப்பா தன் பணத்தை ராகுல் மாமாவிற்குத்தான் அனுப்பியிருந்தார். எங்கள் பெயரில் எதுவும் இல்லை. தொழிலும் வீடும் ராகுல் மாமாவின் பெயரில் இருந்தன. அப்பா பணத்தை ராகுல் மாமாவிடம் அனுப்புகிறார் என்பது என் அம்மாவுக்கு தெரியாது. செலவுக்காக பணம் அனுப்புகிறார் என்றும் மீதி பணத்தை தன்னுடன் எடுத்து வருவார் என்றும் அம்மா நினைத்திருந்தார். அப்பா இறந்த பிறகு அம்மா கிராமத்திற்கு போக முடிவு செய்தார். தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு எப்படியாவது கிராமத்தில் வாழலாம் என்றார். ஆனால் ராகுல் மாமா அப்போது பெரிய மனதுடன், அக்கா, நான் சுரேஷருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். உங்களை நான் கவனித்துக் கொள்வேன் என்று. நீங்கள் எங்கும் போக வேண்டாம், இதே வீட்டில் நிம்மதியாக இருங்கள் என்றார். என் அம்மாவுக்கு இது ஒரு நிம்மதியான செய்தி. ஆனால் பிரியாவின் அம்மாவிற்கு இது பிடிக்கவில்லை. இருந்தாலும் ராகுல் மாமா சொன்னதால் எங்களை இருக்க அனுமதித்தார்கள். நாங்கள் அந்த வீட்டில் வாழத் தொடங்கினோம். ஆனால் முன்பு போல நிலைமை இல்லை. வீட்டிற்கு வெளியில் இருந்த வேலைகள் அனைத்தையும், மளிகை சாமான்கள், மின்சாரம், தண்ணீர் கட்டணங்கள் போன்ற அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டேன். வீட்டு வேலைகள் அனைத்தையும் என் அம்மா பார்த்து கொண்டார். பிரியாவின் அம்மா என் அம்மாவை ஒரு வேலைக்காரியைப் போலவே நடத்தினார். இதை பார்க்கும்போது என் இதயம் மிகவும் நொந்து போனது. பிரியா என்னை வேலைக்காரனைப் போலவே நடத்தியது எனக்கு மனவலியை கொடுத்தது. அவள் எப்பொழுதும் என்னிடம் சிறிய வேலைகளை சொல்லிக்கொண்டே இருந்தாள். விஜய், தண்ணீர் கொண்டு வா. விஜய், காரை சுத்தம் செய். விஜய், எனக்கு பசிக்கிறது, வெளியே சென்று பீட்சா அல்லது பர்கர் வாங்கி வா என்பாள். நான் நாள் முழுவதும் அவளது வேலைகளில் ஈடுபட்டிருந்தேன். அம்மாவிடம் புகார் சொன்னால், பரவாயில்லை விஜய்,
இவர்கள் நமக்கு எவ்வளவோ உதவி செய்கிறார்கள். அவர்கள் நமக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை என்றால் நாம் என்ன செய்திருப்போம் என்று சொல்வார். அம்மாவின் பேச்சைக் கேட்டு நான் அமைதியாகி விடுவேன். காலம் மெதுவாக கடந்து சென்றது. என் படிப்பு முடிந்தது. நான் வேலை தேடிக் கொண்டிருந்தேன். ஆனால் நல்ல வேலை எதுவும் கிடைக்கவில்லை. இதற்கிடையில் பிரியாவின் குணத்தில் மெதுவாக மாற்றம் வருவதை நான் உணர்ந்தேன். இப்போது அவள் என்னிடம் எந்த வேலையும் சொல்வதில்லை. மாறாக என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் உற்று பார்த்தாள். ஒரு நாள் அவள் என்னிடம், விஜய், நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றாள். இதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். உனக்கு புத்தி இருக்கின்றதா என்று கேட்டேன். ஆமாம், எனக்கு புத்தி இருக்கிறது என்றாள். நான் கோபத்துடன், என்னை வேலைக்காரனாக வைத்து உன் மனம் நிறைவடையவில்லையா? இப்போது என்னை திருமணம் செய்து வாழ்நாள் முழுவதும் என்னை அடிமையாக வைத்திருக்க விரும்புகிறாயா என்றேன். அவள், இல்லை விஜய், நீ தவறாக புரிந்து கொள்கிறாய். நான் செய்தது அனைத்தும் அறியாமையால். இப்போதுதான் நான் உன்னை காதலிக்கிறேன் என்பதை உணர்ந்தேன் என்றாள். ஆனால் நான் அவளது காதலை நிராகரித்தேன். நான் எந்த விலை கொடுத்தும் உன்னை திருமணம் செய்ய மாட்டேன் என்று அவளிடம் தெளிவாகச் சொன்னேன். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்ததும் நான் என் அம்மாவை அழைத்து கொண்டு இங்கிருந்து போய்விடுவேன் என்றேன். ஆனால் பிரியா எப்படியோ என் அம்மாவிடம் பேசி, என் அம்மாவும் பிரியாவின் பெற்றோர்கள் நமக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறார்கள். அந்த பெண்ணின் மனதை என்னால் உடைக்க முடியாது என்று என் பின்னால் வந்தார். அவர்கள் உதவியாளர்கள் அல்ல, கெட்டவர்கள் என்பதை என் அம்மாவுக்கு நான் எப்படி புரிய வைப்பது? என் அப்பாவின் பணத்தில்தான் அவர்கள் செழிப்பாக இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அதை நிரூபிக்க என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை. நான் உண்மையை சொன்னால் அவர்கள் என் அம்மாவையும் என்னையும் வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவார்கள். இந்த நேரத்தில் என் அம்மாவையும் என்னையையும் கவனித்துக் கொள்ளும் தகுதி என்னிடம் இல்லை. குறைந்தபட்சம் எங்களுக்கு ஒரு வீடு கிடைத்தது. என் படிப்பு செலவையும் பிரியாவின் அப்பா கவனித்தார். அதனால் நான் தெரிந்தே மனமுவந்து அவர்களின் கசப்பான பேச்சுக்களையும் உதவிகளையும் பெற்றுக்கொண்டேன். ஆனால் இதையெல்லாம் சொல்லி என் அம்மாவின் மனதை உடைக்க விரும்பவில்லை. எப்படியோ என் அம்மா இந்த உறவுக்கு மனதார சம்மதித்தார். அவர்கள் செய்த உதவியின் காரணமாக நான் பலிகடாவாக ஆக்கப்பட்டேன். இந்த எண்ணங்களிலேயே நான் தூங்கிவிட்டேன். அங்கு சோஃபாவில் படுத்திருந்த பிரியாவின் மனதில் புயல் வீசியது. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து தலையணையை நனைத்தது. விஜய் தன்னை இந்த அளவுக்கு வெறுக்கின்றான் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை. ஆம், முன்பு அவள் விஜயை தொந்தரவு செய்தாள். அவள் ஒற்றை பெண். நிறைய பணம் இருந்தது. அழகிலும் சிறந்தவள். அதனால் அவளுக்கு நிறைய அகங்காரம் இருந்தது. அந்த அகங்காரத்தின் காரணமாக அவள் விஜயை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அவளது அம்மா அவளிடம், இவர்கள் நம் வீட்டு வேலைக்காரர்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனால் மெதுவாக பிரியாவுக்கு விஜயை மனதாலும் உயிராலும் காதலிக்கிறாள் என்று புரிந்தது. அவள் தன் அம்மாவிடம், அம்மா, நான் விஜயை காதலிக்கிறேன். அவரை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றாள். பிரியாவின் அம்மா தன் மகள் இப்படி சொல்வதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். பிரியா இப்படி ஒரு வார்த்தை சொல்வாள் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. அவர்கள் எப்பொழுதும் விஜயையும் அவரது அம்மாவையும் பற்றி அவளிடம் விஷம் கக்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படியென்றால் அவளது மனதில் காதல் எப்போது ஆரம்பித்தது? பிரியாவின் அம்மா, பிரியா, உனக்கு புத்தி இருக்கிறதா? என்ன பைத்தியக்காரத்தனம்! அந்த வேலைக்காரன் எனக்கு மருமகனாக தகுதியற்றவன் என்றார். அவர் தன் மகளை ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார். பிரியா யோசித்து முடிவெடு. அவர்களுக்கு சொந்த வீடே இல்லை. அவர்கள் உன்னை எங்கே வைத்துக் கொள்வார்கள் என்று பிரியாவிடம் கூறினார். இதை கேட்டு பிரியா தன் அம்மாவை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அம்மா, இந்த வீடு உங்களுடையது இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் சொந்தமாக நினைக்கும் இந்த வீட்டில் விஜயின் அப்பாவுக்கு முழு பங்கு இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவார்கள். எனக்கு அனைத்தும் தெரிந்துவிட்டது. இந்த தொழிலும் பணமும் விஜயின் அப்பாவின் உழைப்பு. அதனால் என் மனதில் அவர் மீது எந்த கெட்ட எண்ணமும் இல்லை. நான் விஜயை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அதன் பிறகு என்ன நடந்தாலும் அது நம் இருவருக்குமானது என்றாள். இந்த வார்த்தைகள் பிரியாவின் அம்மாவுக்கு பிடிக்கவில்லை. கடவுள் இப்படிப்பட்ட குழந்தையை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். அவர்கள் தங்கள் பெற்றோரை அவமானப்படுத்துகிறார்கள். சரி, இது அவர்களின் உழைப்பு என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் உன் அப்பாவின் உழைப்பும் இதில் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. விஜயையும் அவரது அம்மாவையும் கவனித்தது நாங்கள்தான் என்றார். பிரியா கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டு முணுமுணுத்தாள். நீங்கள் எப்படி அவர்களை பார்த்து கொண்டீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் என்றாள். எப்படியோ தன் மகளின் பிடிவாதத்தால் பிரியாவின் அம்மா வேறு வழியில்லாமல் விஜயின் அம்மாவிடம் திருமணத்தை பற்றி கேட்டார். விஜயின் அம்மா மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார்.
ஆனால் விஜய் தன்னை இந்த அளவிற்கு வெறுக்கிறார் என்பது பிரியாவுக்கு தெரியாது. இதற்கு முன்னரே பிரியா, நான் உன்னை திருமணம் செய்ய விரும்பவில்லை, இந்த உறவை முறித்து விடு என்று அவளிடம் விஜய் சொல்லியிருந்தார். ஆனால் பிரியா பின்னர் தன் காதலால் அவரை சம்மதிக்க வைப்பேன் என்று நினைத்தாள். ஆனால் திருமணத்தின் முதல் இரவில் தனக்கு இப்படி நேர்ந்ததால் அவள் மனது உடைந்து போனது. பிரியா தன் கண்களிலிருந்து தன் கையை எடுத்துக்கொண்டு விஜயை நோக்கி திரும்பினாள். அவர் கண்களில் மீது கண் வைத்து ஒரு பிடிவாதமான குழந்தை போல கோபமாக தோன்றினார். அந்த நிலையிலும் பிரியாவுக்கு அவர் மீது அளவற்ற அன்பு வந்தது. அவர் மிகவும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பார் என்பது அவளுக்கு தெரியும். அவர் தலையருகே நின்று ட்ரம் அடித்தாலும் எழமாட்டார். அவள் மெதுவாக தன் இடத்திலிருந்து எழுந்து மெதுவாக விஜயின் காலடிக்கு வந்தாள். அவர் காலணிகளை கலற்றியிருந்தாலும் இன்னும் சாக்ஸ் அணிந்திருந்தார். பிரியா மெதுவாக அவரது சாக்ஸை கலற்றினாள். தூக்கத்தில் அவர் அவளுக்கு மிகவும் அழகாக தெரிந்தார். நீண்ட நேரம் அவள் விஜயை பார்த்து கொண்டிருந்தாள். இந்த அகங்காரம் பிடித்தவனை ஒரு நாள் தன் வசமாக்கிக் கொள்வேன் என்று அவள் தன் மனதில் உறுதியாக நினைத்து கொண்டாள். பின்னர் ஒரு காயமடைந்த புன்னகையுடன் அவளது கண்களில் நிறைந்திருந்த ஈரத்தை விரல் நுனிகளால் துடைத்து கொண்டு மீண்டும் சோஃபாவில் சென்று படுத்தாள். அடுத்த நாள் நான் எழுந்ததும் பிரியா சோஃபாவில் இல்லை. அவள் வெளியே சென்றிருக்கலாம். நானும் விரைவாக குளித்துவிட்டு கீழே வந்தேன். என் அம்மா அவள் சொல்வதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார். இதை பார்த்ததும் என் முகம் சுருங்கியது. என்னை பார்த்ததும் பிரியா ஒரு அழகான புன்னகை கொடுத்தாள். நான் கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டேன். இந்த பெண் எனக்கு எவ்வளவு அவமானப்படுத்தினாலோ அதற்கு பழிக்கு பழி வாங்குவேன் என்று என் மனதில் உறுதியாக முடிவெடுத்தேன். எனக்கு ஒரு புதிய வேலை கிடைத்தது. சம்பளம் அதிகமில்லை. இருந்தாலும் நான் கடினமாக உழைத்து கொண்டிருந்தேன். நான் விரைவாக காலை உணவை உண்ண மேஜைக்கு வந்தேன். பிரியா காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தாள். நான் அவளிடம், சீக்கிரம் என் சூக்களை பாலிஷ் செய், எனக்கு ஆபீஸுக்கு நேரமாகிறது என்றேன். நான் சொன்னதும் பிரியாவின் கைகள் அங்கேயே நின்றுவிட்டது. என் அம்மாவும் கோபத்துடன் என்னை முறைத்து பார்த்தார். நான் இவரிடமிருந்தும் பார்வையை திருப்பினேன். பிரியாவும் என்னை இப்படித்தான் வேலை வாங்கியிருந்தாள். இன்று அவள் என் மனைவி. அதனால் நானும் பழிக்கு பழி வாங்குவேன். என் அம்மா, பைத்தியமாகிவிட்டாயா? உன் புதிய மனைவியிடம் உன் திருமணத்திற்கு அடுத்த நாள் காலையில் ஷூ பாலிஷ் செய்ய சொல்கிறாயா? நீ ஏன் ஆபீஸுக்கு செல்கிறாய்? என்ன அவசரம்? நேற்றுதான் உன் திருமணம் நடந்தது. சில நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொள். எங்கேயாவது சுற்றிப்பார். மகிழ்ச்சியாக இரு என்றார். நான், அம்மா, எனக்கு புதிய வேலை, விடுமுறை எடுக்க முடியாது என்றேன். பிறகு கோபத்துடன் பிரியாவிடம், உனக்கு காது கேட்கவில்லையா? போய் என் சூக்களை பாலிஷ் செய் என்றேன். பிரியா அமைதியாக தன் காலை உணவை விட்டுவிட்டு என் சூக்களை பாலிஷ் செய்ய ஆரம்பித்தாள். என் மனதுக்கு அது மிகவும் நிம்மதியாக இருந்தது. அவள் சூக்களை பாலிஷ் செய்து என் முன் வைத்தாள். என் அம்மா இன்னும் கோபத்துடன் என்னை முறைத்து கொண்டிருந்தார். ஆனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மாறாக நான் மேலும் கோபத்துடன், இந்த சூக்களை என் காலில் போடு என்றேன். பிரியா அமைதியாக என் காலில் சூக்களை போட்டாள். நான் அவளை பார்த்து ஒரு வெற்றி புன்னகையை உதிர்த்துவிட்டு முணுமுணுத்து கொண்டே வெளியே சென்றேன். நான் வேண்டுமென்றே தாமதமாக வீட்டிற்கு வந்தேன். இரவு 10 மணிக்கு அறைக்குள் நுழையும் போது பிரியா விழித்திருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் முகத்தில் மகிழ்ச்சி வந்தது. ஆனால் நான் அவளை பொருட்படுத்தவில்லை. அவள் வேகமாக வந்து என் கோட்டை கழற்ற முயன்றாள். ஆனால் நான் அவளை தள்ளிவிட்டேன். என்னை விட்டு தள்ளியிரு. நான் எவ்வளவு வேலை சொல்கிறேனோ அவ்வளவு மட்டும் செய். தேவையில்லாமல் நெருங்க முயற்சி செய்யாதே. புரிந்ததா என்றேன். என் இந்த நடத்தையால் பிரியாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. விஜய், ஏன் இப்படி என்னிடம் நடந்து கொள்கிறாய்? என் காதலில் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? நான் உன்னை காதலிக்கிறேன். என் அம்மாவுடன் சண்டை போட்டு உன்னை திருமணம் செய்து கொண்டேன். நீ என்னிடம் இப்படி நடந்து கொள்கிறாய் ஏன்? காலையில் உனக்கு கணவன் மனைவி கடமைகள் நன்றாக நினைவிருந்தது. மனைவி என்பதால் எனக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னாய் என்றாள். பிரியா காலையில் நடந்த விவகாரத்தை நினைவுபடுத்தினார். விஜய், கணவனுக்கு வேறு கடமைகளும் உள்ளன என்பதை நீ மறந்துவிட்டாய். மனைவியை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதும் அவளிடம் அன்பாக இருப்பதும் கணவனின் கடமைகளில் அடங்கும் என்றாள். நான், அப்படியா? என் கணவன் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறாயா? நான் உன் கூந்தலை வருடி உன் காதலில் மயங்கிவிட வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதுதானே நீ விரும்புவது என்றேன். நான் மெதுவாக பிரியாவுக்கு அருகில் சென்றேன். அவள் பின்னால் நகர்ந்து சுவரில் சாய்ந்தாள். அவள் முகத்தில் விழுந்திருந்த ஒரு முடியை எனது விரல்களால் சுழற்ற ஆரம்பித்தேன். பிறகு என் விரல்களால் அவளது உதடுகளை தொட்டேன். உண்மையில் ஒன்றை ஒப்புக்கொள்ள வேண்டும். நீ மிகவும் அழகானவள். யாருடைய இதயத்திலும் கத்தியால் கீற முடியும் என்றேன். நான் அவளது மென்மையான உதடுகளை என் விரல் நுனிகளால் அழுத்தினேன். அவள் வலியால், என்ன செய்கிறாய் விஜய்? எனக்கு வலிக்கிறது என்றாள்.
நல்லது. இப்போது நான் உனக்கு இன்னும் அதிகமான வலியை தருவேன். என் அன்பு உனக்கு தேவையில்லையா? என் அருகாமை உனக்கு தேவை. என் அருகாமைக்கு தயாராகிக் கொள். என் மனைவி ஆவதற்கு உனக்கு மிகவும் ஆசை இல்லையா? கணவனிடமிருந்து கடமைகளை எதிர்பார்க்கிறாய். நான் என் கடமையைத் தானே செய்கிறேன். நீ என் மனைவி. கணவன் என்ற முறையில் உனக்கு அருகில் நான் வர வேண்டும். உன் அழகை உணர வேண்டும். எனக்கு உன்னிடமிருந்து முழு உரிமை உண்டு என்றேன். நான் ஒரே இழுப்பில் அவளது இடுப்பில் கை வைத்து என் அருகில் இழுத்தேன். என் இந்த செய்கையால் அவள் கண்களில் பயம் தொற்றியது. விஜய், நீ புத்தியில் இல்லை, என்ன செய்கிறாய் என்றாள். இடுப்பில் என் பிடி இறுக்கமாக இருந்தது. அவளுக்கு வலித்திருக்கும். இது என்ன வகையான காதல் விஜய்? நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன். உண்மையான காதலை என் உள்ளத்தில் உணர விரும்புகிறேன். இந்த வலுக்கட்டாயமான உரிமை எனக்கு உன்னிடமிருந்து தேவையில்லை என்று அவள் என் பிடியிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்தாள். ஆனால் என் பிடி அவ்வளவு வலுவாக இருந்தது. அவள் ஒரு மீனைப் போல துடித்தாள். ஆனால் தப்பிக்க முடியவில்லை. அடுத்த நொடி நான் அவளை வலுக்கட்டாயமாக அடக்கி அவளது விருப்பத்திற்கு எதிராக எனது வரம்புகளை மீறினேன். சிறிது நேரம் கழித்து நான் அவளை விட்டுவிட்டு வேறு பக்கம் திரும்பி படுத்துக் கொண்டேன். நீண்ட நேரம் அவளது அழுகை என் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவளது அழுகை கூட எனக்கு ஆறுதலை கொடுத்தது. அந்த இரவில் பிரியாவுடன் உறவு கொண்ட பிறகு நான் மீண்டும் அவளுக்கு அருகில் செல்லவில்லை. இருப்பினும் பிரியாவின் நடத்தை என்னிடம் மெதுவாக இயல்பாக தொடங்கியது. அவள் உண்மையில் என்னை காதலித்தாள். நான் கொடுமைப்படுத்தும் போது சில நேரம் சோகமாக இருப்பாள், அழுது பார்ப்பாள். ஆனால் மீண்டும் அவளது முகத்தில் அதே புன்னகை இருக்கும். அவள் என் முன்னும் பின்னும் சுற்றி வருவாள். ஆனால் நான் அவளது முகத்தை பார்க்கும்போது அவளது அம்மா என் அம்மாவை வேலைக்காரியைப் போல நடத்தியதும் அவள் என்னை வேலைக்காரன் போல நடத்தியதும் நினைவுக்கு வரும். என் மனதில் கோபம் நிறைந்து மீண்டும் ஒரு கல்லை போல மாறிவிடுவேன். சரியாக ஒரு மாதத்திற்கு பிறகு பிரியாவுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. என் அம்மா அவளை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றார். அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று டாக்டர்கள் சொன்னபோது என் அம்மாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. உள்ளுக்குள் எனக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஒருவேளை தந்தையாகும் உணர்வு மிகவும் பெரியதாக இருக்கலாம். ஆனால் அதே நொடி அந்த உணர்வை விட வெறுப்பு மேலோங்கியது. நான் நினைத்து கொண்டேன், இப்போது நான் பிரியாவிடம் கடைசியாக நடந்து கொள்வேன். அதன் பிறகு என் பழிவாங்கல் முடிந்துவிடும். அவள் அழுது என் காலில் விழுந்து தன் மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சுவாள். அவளது பெற்றோரும் என் காலில் விழுந்து கெஞ்சுவார்கள். அப்போது என் மனம் நிம்மதி கிடைக்கும் என்று. என் அம்மா என்னிடம் வந்து நீ தந்தையாக போகிறாய் என்று சொன்னபோது என் முகத்தில் அலட்சியத்தை காட்டினேன். நான் ஆச்சரியப்பட்டவன் போல, அம்மா என்ன பேசுகிறீர்கள்? அவள் எப்படி தாயாக முடியும் என்றேன். என் அம்மா ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். பைத்தியமாகி விட்டாயா? என்ன உளறுகிறாய்? அவள் உன் மனைவி, உன் குழந்தைக்கு தாயாக போகிறாள் என்றார். நான், ஆனால் அம்மா, நான் இன்று வரை அவளை தொடக்கூட இல்லை. அவளுடன் உறவு வைப்பது என்பது தூரமான விஷயம் என்றேன். நான் சொன்னதை கேட்டு என் அம்மா அதிர்ச்சியில் வாயடைத்து போனார். பிரியாவின் கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்தன. நான், சொல் பிரியா, இது யாருடைய அசுத்தமான இரத்தம் என்றேன். நான் சொன்னதை கேட்டு பிரியா தள்ளாடியபடி சோபாவில் அமர்ந்தாள். என் அம்மா என்னையையும் பிரியாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். நான் பிரியா முன் சென்று நின்றேன். சொல் பிரியா, உன் வயிற்றில் யாருடைய அசுத்தமான குழந்தை வளருகிறது? அதை என் பெயரில் கொடுக்க முயற்சிக்கிறாய். நான் இன்று வரை உன்னை தொடக்கூட இல்லை. அப்படியென்றால் இந்த குழந்தை எனக்கு எப்படி சொந்தம் என்றேன். பிரியாவின் பெரிய கண்களில் கண்ணீர் நிறைந்தது. முதல் முறையாக அவளது கண்களில் எனக்காக வெறுப்பை பார்த்தேன். அவள் திடீரென சோஃபாவில் இருந்து எழுந்து நின்று என் முன் வந்து, விஜய், என் காதலால் உன்னை நான் வென்று விடுவேன், உன்னை மாற்றி விடுவேன் என்று நினைத்தேன். என் காதலுக்கு முன் நீ தோற்று போவாய் என்று நினைத்தேன். ஆனால் நீ மிகவும் மோசமான, இழிவானவன். என் காதலுக்கு நீ தகுதியற்றவன். என் வயிற்றில் வளரும் இந்த குழந்தை உன் இரத்தம்தான். அது உனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இன்று நீ என் குழந்தையை மறுத்து என் மீது ஒரு கொடூரமான குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றாய். நான் என் குழந்தையை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவேன். அதை நானே வளர்த்து கொள்வேன். ஆனால் இன்று முதல் உனக்கும் எனக்கும் உள்ள அனைத்து உறவுகளும் முடிந்துவிட்டன. குழந்தை பிறந்த பிறகு நான் அதற்கு DNA சோதனை செய்வேன். ஆனால் நானும் என் குழந்தையும் உன் வாழ்க்கையில் மீண்டும் வரமாட்டோம் என்பதை மறக்காதே என்றாள். இதை சொல்லிவிட்டு பிரியா அங்கேயே நிற்காமல் படிக்கட்டுகளில் இறங்கி கீழே தன் அம்மாவிடம் சென்றாள். நான் அவமானத்தால் குனிந்தேன். வெறுப்பு மற்றும் கோபத்தின் நெருப்பில் நான் மிகவும் அதிகமாக சென்று விட்டேன். என் அம்மா ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். விஜய், நீ செய்தது சரியில்லை. நான் உன் அம்மா. அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும். வெறுப்பின் நெருப்பில் இதையெல்லாம் நீ செய்திருக்கிறாய். பிரியாவை எனக்கு சிறு வயதில் இருந்தே தெரியும். அவள் பிடிவாதக்காரி, ஆனால் ஒழுக்கமற்றவள் இல்லை.
அந்த குழந்தை உன்னுடையது தானே, சொல் என்று என் அம்மா என் கண்களை பார்த்து கேள்வி கேட்டார். நான் அம்மாவின் கண்களை பார்த்து பொய் சொல்ல முடியவில்லை. நான் பார்வையை திருப்பினேன். திடீரென என் அம்மாவின் கை என் கன்னத்தில் ஒரு அடியை பதித்தது. நான் உன்னை இப்படி வளர்க்கவில்லை விஜய். ஒரு பெண்ணின் மரியாதையில் நீ கை வைக்கின்றாய். பெண்ணின் மரியாதை ஒரு கண்ணாடி போல என்பதை நீ அறிவாய். இன்று நீ அந்த பெண்ணின் மரியாதையை கிழித்து போட முயற்சி செய்திருக்கின்றாய். நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்றார். என் அம்மா இதை சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றார். நான் அங்கேயே சோஃபாவில் அமர்ந்தேன். நீண்ட நேரம் என்னையே சமாதானப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தேன். நான் செய்தது சரிதான். அவர்கள் இதற்கு தகுதியானவர்கள். ஆனால் என் இதயம் இதற்காக என்னை அவமானப்படுத்தியது. நான் அமைதியாக எழுந்து என் அறைக்குள் சென்றேன். இன்று முதல் முறையாக பிரியா இல்லாமல் என் அறை வெறுமையாக தெரிந்தது. திருமணமாகி இத்தனை மாதங்களில் பிரியா 2 மணி நேரத்திற்கு மேல் தனது அம்மாவிடம் சென்றதில்லை. அவள் எப்பொழுதும் என் அருகில் இருக்க முயற்சிப்பாள். என் வேலைகளை தன் கைகளால் செய்வாள். நான் அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அவள் சிரித்து கொண்டே பொறுத்து கொண்டாள். ஒருவேளை என் வெறுப்பு காதலாக மாறும் என்று அவள் நம்பியிருக்கலாம். ஆனால் இன்று நான் என்ன செய்தேன்? அந்த அப்பாவி பெண்ணின் மரியாதையில் கை வைத்து விட்டேன். எனக்கு நானே தடுத்து கொண்டேன். நான் பிரியாவிடம் சென்று மன்னிப்பு கேட்க விரும்பினேன். ஆனால் என்னால் அவளிடம் மன்னிப்பு கேட்க முடியவில்லை. காலையில் என் அம்மா கதவை தட்டும்போது என் கண் விழித்தது. நான் கதவை திறந்தபோது என் அம்மா பதட்டத்துடன் நின்றிருந்தார். விஜய், பிரியாவின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. நேற்று இரவு அவளது உடல்நிலை மோசமாகிவிட்டது. அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கின்றார்கள். அவரது பெற்றோர்கள் அங்கிருக்கிறார்கள். வாசிக்கிறோம். அவள் இன்னும் மயக்கத்தில் இருந்து எழவில்லை என்றார். நான் அம்மாவுடன் மருத்துவமனைக்கு விரைந்தேன். அவள் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தாள். என்னை பார்த்ததும் பிரியாவின் பெற்றோர் என்னிடம் வந்தனர். எங்கள் குழந்தைக்கு என்ன ஆனது சொல். நேற்று இரவு அழுது கொண்டே வந்தாள். அவளது அறைக்குள் சென்று தன்னை பூட்டிக் கொண்டாள். நாங்கள் எவ்வளவோ கேட்டும் அவள் எதுவும் சொல்லவில்லை. நள்ளிரவில் அவள் தன் அறையில் இருந்த அனைத்தையும் உடைக்க ஆரம்பித்தாள். நான் என் குழந்தையை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் அவள் என் கைகளிலேயே மயங்கி விழுந்தாள். என்ன நடந்தது உங்கள் இருவருக்கும் இடையே என்றனர். நான் என்ன சொல்வது? என் அம்மாவும் அமைதியாக நின்றிருந்தார். பிரியாவின் இந்த நிலைக்கு நான் தான் காரணம் என்று எனக்கு வெட்கமாக இருந்தது. ஆண்டி, அப்படி எதுவும் இல்லை. எங்களுக்குள் ஒரு சின்ன சண்டைதான். ஆனால் பிரியா அதை இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்வாள் என்று எனக்கு தெரியாது என்றேன். என் தவறை ஒப்புக்கொள்ள எனக்கு தைரியம் இல்லை. நான் முதல் முறையாக கடவுளின் முன் நின்றேன். அழுது அழுது பிரியாவின் உயிரை கேட்டேன், கெஞ்சினேன். இன்று அவள் மரணத்தின் விளிம்பில் இருந்தபோதுதான் அவள் என் மனதுக்கு எவ்வளவு நெருக்கமானவள் என்று உணர்ந்தேன். என் இதயத்தை ஆராய்ந்தபோது பிரியா மீது அளவற்ற அன்பு நிறைந்திருந்தது. எப்போது அவள் மீது காதல் கொண்டேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அழுது அழுது கடவுளிடம் வேண்டினேன். கடவுளே, என் பிரியாவை குணப்படுத்து. அவளுக்கும் என் குழந்தைக்கும் ஏதாவது ஆகிவிட்டால் நான் என்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்றேன். டாக்டர் வெளியே வந்து, இவர் ஏதோ ஒரு விஷயத்தால் மிகவும் மனவேதனை அடைந்திருக்கின்றார். அதனால்தான் மயங்கி விட்டார் என்றார். பயப்பட தேவையில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் அவருக்கு உணர்வு வந்துவிடும் என்று டாக்டர் தைரியம் கொடுத்தார். அப்போது என் முகத்தில் நிம்மதியான புன்னகை வந்தது. பிரியாவுக்கு உணர்வு வரும் வரை நான் அவளுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தேன். பிரியா கண்களை திறந்தபோது என் மனதுக்கு நிம்மதி கிடைத்தது. என்னை பார்த்ததும் பிரியா கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். நான் அவளது கையை பிடித்தேன். பிரியா, பார், நான் செய்தது தவறுதான். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் அப்படி செய்திருக்க கூடாது. என்னை மன்னித்து விடு. இது கடைசி தவறு என்று நினைத்துக் கொள்கின்றேன். நான் சொல்வதற்காக காத்திருந்தவள் போல பிரியா துடித்து எழுந்து, விஜய், நீ மிகவும் கெட்டவன். நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நீ என் மரியாதையில் கை வைத்து விட்டாய் என்றாள். நான் பழிவாங்குவதற்காக அப்படி செய்தேன். ஆனால் உன் ஒழுக்கத்தில் எந்த தவறும் இல்லை என்பதை என் மனதில் ஆழத்திலிருந்து உறுதியாக சொல்கிறேன். என்னை மன்னித்து விடு பிரியா. கோபத்திலும் பழிவாங்கலிலும் நான் கொஞ்சம் அதிகமாகவே நடந்து கொண்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடு என்று அவள் முன் கைகளை கூப்பினேன். பிரியா என்னை மன்னித்து விட்டாள். நான் பிரியாவை என்னுடன் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். பிரியாவை மன்னித்து அவளது அன்பையும் உணர்ந்தபோதுதான் இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்று உணர்ந்தேன். என் அன்பை பெற்று பிரியாவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். நாங்கள் இருவரும் கடந்த கால கசப்பான விஷயங்களை மறந்து எங்கள் வாழ்க்கையை புதிதாக தொடங்கினோம். நான் பிரியாவுக்கு அவ்வளவு அன்பு கொடுத்தேன். அவள் பழைய கவலைகள் அனைத்தையும் மறந்துவிட்டாள். இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே உள்ளது.